ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு பயங்கரமான சம்பவம். ஆடாங்க அப்பா, என்ன தீபக்கோட ஒய்ஃப் வந்துட்டு அருணை போட்டு கிளிக்கிறாங்க. அதுக்கு காரணம் பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தார். முரண்பாடு உங்களுக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருக்குது, அதை கொட்டுங்கன்ற மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டார். தீபக்கோட மனைவி உள்ளுக்குள்ளே வச்சுருந்தாங்கன்னா ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு நான் நல்லா பேசினாலும் வெளியே வந்துட்டு என் புருஷனை பற்றி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு கேட்கலான்னு நினச்சேன். பட் எனக்கு ஒரு ஆப்போசிட் கிடச்சிருக்கு, நான் கேட்காம விடமாட்டேன்னு சொல்லிட்டு வச்சு செய்கிறாங்க. தீபக் அருண் இதில் வந்து அருண் வந்துட்டு தீபக்கும் நிறைய வருத்தங்கள் இருக்குது. ஓகே, நான் வந்து தீபக்கோட மவுத் பீஸ் ஒன்றும் கிடையாது, சரிங்களா? நீங்கள் அன்றைக்கி வந்து சத்யா கிட்ட ஒன்று பேசுனீங்க, எனக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு, அப்படி ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்னென்னா அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? முதல்ல அங்கே என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நான் ஒரு ட்ரெண்டிங் ஹீரோ, என்கிட்டயே அவர் இப்படி பண்ணுறாருனா அவரோட வயசில் அவர் ட்ரெண்டிங்காக இருக்கும்போது அவங்கள கூட இருந்தவங்களை எப்படி பண்ணியிருப்பார், இன்ஃபேக்ட் அந்த டிரைவர்லாம் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசியிருப்பார் வெளியே வந்து சத்யா கிட்ட. அதை தான் நான் சொல்ல வரேன். எல்லாருமே வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சுற்றி கேமராஸ் இருக்குது, மக்கள்லாம் பார்க்குறாங்கட்டு தெரியாமல் தனியாக பேசினா அது ரகசியம் நினச்சிட்டு இருக்காங்க. அது ரகசியம் இல்லைப்பா, விவகாரம். ஸோ இப்போ வந்து அது வெடிச்சிருக்குது, உடனே போட்டு பொழக்கிறாங்க. நீங்கள் பண்ணது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரக்டர் அசாசினேஷன். இதை கண்டிப்பாக நான் சொல்லியே தெரியும். எனக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு, அதை பார்க்கவும் அவ்வளோ கோவம் வந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா தீபக்கை பற்றி, எங்களோட ஃபேமிலி பற்றி உங்களுக்கு தெரியுமா? நாங்களாம் சுற்றி எங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா? எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து சந்தோஷமாக ஹாப்பியாகும். உனக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹாப்பி ஆகும், எங்களுக்கு கிடச்சா அவங்க ஹாப்பி ஆவாங்க. நாங்களாம் ஒன்றுக்கு ஒன்றா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது நீங்கள் எப்படி அந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து தீபக்கை பற்றி சொல்லுவீங்க? அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இதை போய் நான் போய் எத்தனை பேர்கிட்ட சொல்லவும் முடியும்? நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு பொது பிளாட்ஃபார்மில் வந்து சொல்லிட்டீங்க தீபக்கை பற்றி. அப்போ எத்தனை பேருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தாட் உருவாகிருக்கும்? இதை நான் போய் சொல்ல முடியுமா? என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு. என்னோட தீபக் பற்றி உங்களுக்கு இன்னும் திரும்ப போட்டு கலாய்க்கிறாங்க. அதே மாதிரி தீபக் வந்து இந்த டிஸ்கிரிமினேட் பண்ணுற வேலையே தெரியாது, அந்த ஆளும் கிடையாது, அந்த டீன்ற வார்த்தை கூட தெரியாது. அன்றைக்கி அவர் சொன்னது லேபர்னால் என்ன, அதுக்கப்புறம் ஸ்கில் ஓரியன்டான அவ்வளோதான் சொன்னார். தொழிலை பற்றி டிஸ்கிரிமினேஷன் பண்ணார், அதாவது டிஸ்கிரைப் பண்ணார். ஆனால் தொழிலாளியை பற்றி கேவலமாக சொல்லலை. நீங்கள் ஆனால் அதை வந்து அப்படியே மாற்றிட்டீங்க. இல்லை மேடம், நான் கொஞ்சம் ஹீட் ஆஃப் த என்ன ஹீட் ஆஃப் த மூமெண்ட் எனக்கு புரியுது. ஆனால் எல்லாமே அடிச்சுக்கிட்டீங்க, பிடிச்சிங்க, அவரும் ப்ரோவோக் பண்ணார், அதுக்கு நீங்களும் இது பண்ணீங்க, ஓகே. பட் இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி போட்டு பொழந்துட்டாங்க. நீ எப்படி என் புருஷனை கேட்டுக்கலாம், நான் வெளியே கண்டிப்பாக கேட்கலாம் தான் இருந்தேன். ஆனால் இங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சது, இதை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். இதுக்காக நீ உடனே நான் அவங்களோட மவுத் பீஸில் நினைக்க வேணாம், நான் கண்டிப்பாக கேட்போம் அப்படின்ற மாதிரி போட்டு பொழந்துட்டாங்க. மனுஷன் பாவம் ஒரு மாதிரி ஆகிட்டார். ஆனால் கொஞ்சம் அருணுக்கு தேவையானது தான். இதுக்கப்புறம் அவருடைய கேம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நல்ல மனுஷன் தான் அருண், வந்து கெட்ட மனுஷன்லாம் கிடையாது, நல்ல மனிதர், நாளும் தெரிஞ்ச மனிதர். திடீர்னு நடுவில் வந்து யார் என்ன சொன்னாங்களோ, என்ன மாயம் பண்ணாங்களோ, நம்ம இப்படி பண்ணால் நம்மளை வந்து டைட்டில் வின்னர் ஆக்கிடுவாங்க, அப்படி தான் சீசன் 7 ஒரு சில பேர் பண்ணாங்கன்றதை முத்துக்குமார் சொன்னதுக்கப்புறமா அவர் இப்படி டபடபடம் பண்ணுறாரான்னு தெரியல. பட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். தீபக் அவருடைய மனைவி அருணை போட்டு கிழிச்சதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.